ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகிறது பீமனுடைய பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச் டைம் ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி பண்ணாங்க, நம்ம ஒயின் வந்து ரீட் பண்ணுறாங்க ஜிபு லெட்டரையும் அந்த டிவோர்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க ரீட் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்க முடியல அப்படின்னா, நீ டேஸ் வந்து குழந்தைங்க வந்து சேஃபாக புறப்பட்டுருக்க மட்டும் தான் இருந்தியா, இல்லைக்கா ஒரு எதுக்காகவும் இல்லையா, அப்படின்ட்டே கொடுத்தது வாணுன்ற எண்ணமுக்கு வரலையா, அவன் மன்னிக்கல மாட்டியா, அப்போ குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினால ஏற்றுக்க முடியல. நான் பார்க்கவே டேயோட குழந்தைங்களை பார்க்கவே இல்லையே சொல்லிட்டு அந்த பக்கம் வளரா மைடன்ட்டி பார்க்குறாங்க. ஒயின்மா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஆண்டி அவன் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டான் ஆண்டி, பேபிஸ் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், அவன் பேபிஸ் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டான், நாங்கள் தப்பட்டுவோம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம், இந்த பையன் இப்படி இது நினச்சி கூட பார்க்கலாம், எங்களை புரிஞ்சுப்பான் ஆண்டியை புரிஞ்சுப்பான், அப்படின்னு தப்பை பண்ணி கூட சரி பண்ணிக்கலாம்னு நினச்சோமே, அவன் பாட்டுக்கு இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானே சொல்லிட்டு அவங்களே ஏற்றுக்க முடியல. எல்லாத்துக்கும் மணி கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க வீட்டு ஸ்டே பண்ணது வந்து எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் பார்க்குறதுமே வந்து சைன் ஆயிருக்கிறது. இது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். டே சைன் பண்ணாட்டி ஜிம்முக்கு டிவோர்ஸ் கிடச்சிதான். எனக்கு எல்லாமே ஜிம்முக்கு டேக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கு, ஜிம்முக்கு ஃபேவராக இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அவளை ஏற்றுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுவோம், பேபிஸ் அப்பா அம்மா பார்க்கணும் எவ்வளோ ஆசை இருக்குங்கன்னா, அந்த பேபிஸ் பார்க்கணும் எவ்வளோ ஆசை இருந்தது, எவ்வளோ கனவோட இருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்க முடியல. ஆண்டி அவங்க கூட சொல்லிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு யோன்ஜினோ போய் நம்ம வந்தான், அவன் தான் சைன் பண்ணான், பிரதர்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டான். செகண்ட் அவன் தான் கூடவே இருந்தான். அப்போ அவங்க வந்து தெரிஞ்சு அவங்க தான் என்ன சொன்னான், நீ போய்ட்டு நீங்கள் போய் திங்ஸ் எடுத்துவாங்க ஆண்டி வீட்டில், ஜிம்முக்கு தேவை ட்ரெஸ் தான் தேவைப்படும் எடுத்துருவாங்க, அவங்க தான் அனுப்பிப்பான் சொல்லிட்டு நம்ம மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் பையன் பார்க்குறா, ஆண்டி நீ யாரும் ஒருத்தவங்க வந்துட்டாலும் சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த பையன் சொல்லுது நாங்களும் நம்ம போயிட்டோமா வீட்டுக்கு, இப்போ எங்கம்மா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னு அந்த டேயோட அம்மா சைடு பார்த்தோம்னா, இப்போ தான் டாக்டர் சர்ஜரி முடிச்சுட்டு வராங்க. மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சொல்கிறாங்க. டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் மை டியூட்டி. ஓகேவா? இப்போதைக்கு ஒரு இப்போ சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஐஸ் ஓப்பன் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நார்மல் விஷ் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே டாக்டர் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ டேயோட அம்மா பார்க்குறாங்க. டேயோட அம்மா டேக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, தேங்க்யூ டே சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்லி எனக்கு இல்லைடா, நீ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாக்டர் ஃபாரினே வர வச்சிருக்கா சொல்கிறாங்க. அம்மா அவர் என் அப்பா சரி, எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் சரியா சொல்லிட்டு, நீங்கள் அப்பா என்னுடைய வயல் நீங்கள் 3 பேர் ஹாப்பியாக என்ன பண்ணுவோம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேயோட பார்க்குறாங்க. அவங்க அப்படியே சந்தோஷமாக சஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ ஒரு விட்னஸ் அதான் நம்ம அப்பா இப்போ நடக்க போகிறதா செகண்ட் நம்ம கிராண்ட் சைடு வந்துடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃபேமிலி அழகாக இருக்க போது சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வயல் அம்மாவுக்கு ஒயின் ஆப் வருது. டே சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, மார்னிங்கே ஒயின் ஃபீல் பண்ணாப்பா, ஏன்னா அப்பாவோட சர்ஜரிக்கு வர முடியலையே சொல்லிட்டு எனக்கு அவங்க டீன் சொன்னாங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் கேம்ப்பு நீ வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டா, அவள் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கில்ட்டியா, நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா சொல்லுங்க, அப்பாவுக்கு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படாத சொல்லிட்டாங்க. சொல்லுங்கம்மா சொல்லிட்டாங்க. அப்புறமா ஒயின் நம்ம தான் ஒயின் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஒயின் அடுத்த இருக்க அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த டிவோர்ஸ் ஒர்க்லாம் பார்த்து அதோட அண்ணன் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. அவன் தப்பு பண்ணவே இருக்கட்டும், அவனை பனிஷ் பண்ணிருக்கலாம், அதான் இவ்வளோ சொல்லிட்டு பேசாமல் பனிஷ் பண்ணல. ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் கேட்டுருக்காள் ஜிம்மி, நான் மட்டும் வந்துட்டு இதை மட்டும் தான் பார்த்து எல்லாரும் பார்க்கவே இல்லையா, அவன் ரிவெஞ்சிட்டு தான் அவனுக்கு தெரியும் கண்டுக்கு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ மைடாண்டி பார்க்குறாங்க, பாருங்க ஒயின் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் எடுத்து பார்க்குறப்ப தான் கால் மாமுட்டுருக்கு. இப்போ ஒயின் பார்க்குறா, ஆண்டி கொடுங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த லெட்டர் அந்த மாதிரி அந்த டிவோர்ஸ் ஃபைலாம் கொடுத்துட்டு ஒயின் ஃபோன் புக் பண்ணுறா. ஹலோ மா சொல்கிறாங்க. ஒயின்மா அவங்க குட் நியூஸ் ரா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, அதுவா அப்பாவுக்கு சர்ஜரி அப்படி முடிஞ்சிச்சு சரியா சொல்கிறாங்க. அப்படியேம்மா ஆமாம்மா ஒரு சர்ஜரி முடிஞ்சிச்சு ஓகேவா, அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நார்மல் ஒர்க் பண்ணுவாங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கேம்ப் முடிச்சிட்டியா அப்படி கேட்குறாங்க. அது எவ்வளோ நேரம் ஆக முடியுதுக்கு, ஆனால் வந்து பிக் பண்ண சொல்லவா கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு பையன் நீ ஓகே டா கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க என்னாச்சுமா சொல்கிறாங்க. கொடுங்க சொல்லிட்டு ஃபோன் வாங்கி ஸ்பீக்கர் போகிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க என்னாச்சு யார் ஓகே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஆமாம் அந்த ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. ஜிம் என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. ஜிம் வீட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் சொல்கிறாங்க, அவன் நம்மளை சீட் பண்ணிட்டு போயிடாமா சொல்கிறாங்க. சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன மாதிரி சொல்கிற ஜிம்லாமல் கேட்குறாங்க. டேயோட அம்மா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்கிற கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மாவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இடத்துக்கு இங்கே பாரு ஒயின் என்னம்மா சொல்கிற கேட்குறாங்க. பேபிஸ் சொல்கிறாங்க, பேபிஸ் பிறந்துட்டாங்கம்மா, ட்வின் பாய்ஸ்மா அப்படி சொல்கிறாங்க. ட்வின் பாய்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம்மா ட்வின் பாய்ஸ்மா, அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாம்மா சொல்கிறாங்க. போயிட்டாங்க என்னம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம இவ்வளோ லவ் கேர்லாம் கொடுத்துட்டோம்மா, நம்மளுக்கு புரியவே இல்லை, நம்ம பாசம் புரியவே இல்லைம்மா, அவன் நம்ம சீட் பண்ணிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா, எதுவுமே சொல்லாமல் எல்லாமே குழந்தைங்க தூக்கிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. டேவரை எதுக்கு அப்புறம் எனக்கு பாரு இன்னும் ஒயின் சொல்கிறேன், நீ என்னால் பாரு ஒயின் சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன்டா, அவன் டிவோர்ஸ் பேப்பர்லாம் கொடுத்து போயிருக்கான்ட்டே எப்படி சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் சொல்கிறாங்க. ஆமாட்டே மூச்சு டிவோர்ஸ் டே அவங்களுக்கு வந்துட்டு அவன் டிவோர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேவரை எதுக்கு முடியல ஒயின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. நீ அங்கேயே சொல்லிட்டு இப்போ நம்ம அட்டே வந்து கரையே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஒரே அம்மா சொல்கிறாங்க. நானும் வர சொல்கிறாங்க. அவன் அப்பா பார்த்துக்கிறத ஒயின் இங்கே இருக்கம்மா சொல்கிறாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டேவரை
அவங்க அம்மாவோட மட்டும் அங்கே விட்டுட்டு அவர் வேகமாக கிளம்புற லேட்டு அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வராது வந்து ஆகிறாங்க. இப்போ பார்க்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு நான் சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் தெரியல. அவன் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அது மைனாட்டி தான் கூட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க பக்கத்து இருக்க ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்ட்டி சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மில் சைன் பண்ணியிருக்காரு. அந்த லெட்டர்லாம் பார்க்குறாங்க. அது பார்க்குறப்ப அவருக்கு அப்படி ஒரு கோவம். அந்த கோவம் அப்படின்னா அவர்கிட்ட அப்படி ஒரு கோவம் அவருக்கு ஏற்றுக்க முடியல. அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியலடா, எனக்கு பேபிஸை பார்க்கணும் எவ்வளோ ஆசை தெரியுமா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, நாங்கள் 3 பேர் பேபிஸ் பார்க்கணும் எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன் எங்களுக்கு ஜிமின் மேலே ஆசை, நம்ம ஜிமின் பண்ணி பாஸ் பண்ணா இருந்தோம். அவன் பாடல எடுத்து கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கான் சொல்லிட்டு சொல்கிறான். டே பார்க்குறாங்க அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு மந்த்லி எவ்வளோ வந்துருக்கோ அது இவரோட பங்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே ஒரு ஷேர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை பார்க்குறப்ப நம்ம எனக்கு டேவோட ஏற்றுக்க முடியல. டே அப்படி பேப்பர் அப்படி கசக்கி தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு டிவோர்ஸ் போட்டு பார்க்குறாங்க. அவர் எதுக்கு அது மியூச்சுவல் டிவோர்ஸ் தான். இப்போ அதை பார்க்குற ஏற்றுக்க முடியல. இது எப்படி நினச்சி சொல்கிறாங்க தெரியல. டே எல்லா ப்ரூஃபும் கொடுத்துருக்கான். டே சொல்லிட்டு கட்டி அகேன்ஸ்டா நீ உனக்கு பண்ண அகேன்ஸ்டா எல்லா ப்ரூஃபும் கொடுத்துருக்கான். நீங்கள் 2 பேர் லவ் பண்ணது கேண்டால் நீங்கள் லவ் பண்ண ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் வீடியோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு அவன் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிச்சு. ஆமாம் அந்த வீடியோ இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீ பேச வாய்ஸ் ரெக்கார்ட் அவன்கிட்ட இருந்துருக்கு. இப்படி அவன் கிடைச்சலான்னு தெரியல. ஆனால் அவன் கொடுத்தது நல்லா ஜட்ஜ் வந்து அவங்க கேஸே வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க வித்துட்டு ஒன்று சைன் இல்லாமல் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. இந்த நீ சைன் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவன் வந்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தமான பசங்க இல்லை அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவன் டேவலாக ஏற்றுக்க முடியல. டே பார்க்குறாங்க அவன் எங்கே போயிருப்பான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. பேபிஸ் 2 குழந்தைங்க அவனு எங்கே போயிருப்பான் ஏன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எதுக்கு புரியவே இல்லையா சொல்கிறாங்க. அவன் கோபமாக இருந்தான். சரி அவன் கோபம் குறையிட்டும் பொறுமை பேசிக்கலாம் அவன்கிட்ட கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் இப்படி பொறுத்தோடு தான் இருந்திருக்கான் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறான் ஆமாட்டி அவன் இப்படி தான் இருக்கான். ஜஸ்ட் பேபி வந்து சேஃபாக பெற்றுக்கணும் இருக்கான் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்கான். அதை தாண்டி அவனுக்கு ஒரு எதுவுமே இல்லை. வேற எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் அவனுக்கு கிடையாது. அவன் மட்டும் போக தான் நினச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம அவளோட மெயின் சொல்கிறா. அது குழந்தைங்க அவனுக்கு சொந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லுவோம். இந்த பக்கம் டேக்கு பயங்கர கோவம். நான் எல்லாமே இப்படி குழந்தை வச்சு நான் ஏன் குழந்தைங்க அதை சொல்லிட்டு டேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ டே பார்க்குறாங்க எங்கே போயிருக்க மாட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பாரு நீ அம்மாட்ட போ ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. டே சொல்லி அம்மா வீட்டுக்கு போக சொல்லி நான் அம்மாட்ட போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே திறக்கா வீட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு பாசம் நம்மளே உட்காந்துருக்காங்க. ஜவாப் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. இந்த ஜூஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க வேணாம்மா சொல்கிறாங்க. பாரு ஜவாப் ப்ரெண்டாக இருக்கா சரியா தர்ஷன் ஜூஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க வேணாம்மா சொல்கிறாங்க. பாரு எல்லாம் சரியா சொல்கிறாங்க. என்னால் தாங்கி விடலாமா இப்போ வரைக்கும் என் தம்பி லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நான் தானே ரீசன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ஜவாப் அப்படி இல்லை நீ ஏன் இப்படி நீ யோசிக்கிறேன். நம்ம அப்படி பார்த்தா எல்லா தானே ரீசன். நம்ம ஜஸ்ட்டு ஹைட் பண்ணணும் அவனுக்கு தெரிய வேணாம். அவன் அவனுக்கு ஹார்ட் ஆகிடுவா அப்படின்னு நினச்சிடா. சின்ன பையன் அவன் படிச்சுட்டு இருக்கான். நம்மளுக்கு அதே அவன்கிட்ட சொல்லிட்டு ஆனால் அவன் லைஃப் இந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆக சொல்லிட்டு அம்சம் எதிர்பார்க்கல. இதெல்லாம் திட்டம் போட்டு அந்த டே பண்ணது சரியா. நம்ம ஜிம் மேலேயோ மேலேயும் நம்ம மேலே தப்பே கிடையாது. இதுவாக சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த டேக்கு இதெல்லாம் கேட்கணும் என்கிட்ட கேட்டுக்கலாமேம்மா நம்மளும் சண்டை போட்டுக்கலாமா நம்மளும் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாமா ஏமா எதுவுமே தம்பி போய் ரிவெஞ்ச் எடுத்தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இல்லைப்பா நான் கூட ஸ்டார்டிங்லேயே யோசிச்சிருக்கணும். ஜிம்மில் பையன் லவ் பண்ணிட்டு சொன்னால் போய் ஃபோட்டோ பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்பவே சொல்லியிருப்பேன் இந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்ல முடியாது இருந்தப்போ தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அவன் திட்டம் போட்டு என் தம்பி ஏமாத்திருக்கான். அம்மா பிளான் பண்ணி ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த சுகாக்கு பாருங்கம்மா எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சுட்டு ட்ரீட் பண்ணா பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. பாருடா புரிஞ்சுக்கோ சரியா சுகா ஆல்ரெடி வந்துட்டு புரிஞ்சிருக்கான் சரியா 9 months அவங்க புரிஞ்சிருக்கீங்க சொல்கிறாங்க. எனக்கு அவன் வேணும் அப்படி சொல்லக்கூடாது சரியா. அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான். அவங்க அப்பா தானே பண்ண சொல்கிறாங்க. அப்பா பண்ணதான் இருக்கட்டும் அவன் ஏமாயிட்ட ஹைட் பண்ணான். அவன் ஏமாய் ஹைட் பண்ணிருந்தான். அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது கூட அவன் அமைதியாக சொல்ல பார்த்தீங்களா அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜாப் சொல்கிறாங்க யாரும் நம்புறமோ அவங்களே சீட் பண்ணுறாங்க நம்ம அப்படி சொல்லிட்டு ஜாப் படுறாங்க. இப்போ ஜாப் படாமல் இருந்தாங்க பார் ஜாப் அழுப்படா சொல்லிங்க பார் ஃப்ரெண்டாக இருக்கத்தாங்க அழகாங்க சொல்லிட்டு ஜிம்மில் ஜாப் படாமல் சொல்கிறாங்க. என் தம்பி என்கிட்ட பேச எவ்வளோ சாகு தெரியுமா. அவன் கேனடா இருந்த வரைக்கும் ஒரே கூட பேச மறக்கவே மாட்டான். ஆனால் கொஞ்சம் டேஸ் அவனோட சேஞ்சஸ்லாம் அவன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலாமா சொல்லிட்டு ஆமாம் அவன் 5 years அங்கே இருக்கான். ஆனால் 3 years வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போணுச்சு. எப்போ அந்த டைம் அவன் லைஃப்பில் போகணும் அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லிட்டு ஆமாம்மா அவன் திட்டம் மட்டும் நம்மளுக்கு பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பிரிச்சிருக்கான். செகண்ட் அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாமா சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறாங்க எனக்கு தெரியுமா ஜிம்முக்கு கண்டிப்பாக அதனால முடிவு எடுப்பான் சொல்லிட்டு குழந்தைங்க பிறகு முடிவு எடுப்பான். அப்போ நம்ம ஜிம்முக்கு இல்லாமல் நிற்கணும் ஜிம்முக்கு பார்த்தா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே உடஞ்சி போயிட்டாரு. எனக்கு நம்ம இந்த மாதிரி அவசரப்பட்டோமே பையனை வந்து அடிச்சிட்டோம் இந்த மாதிரி யாரோ பாசம் நம்ம திட்டம் முடியாமல் இருக்கா. ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்மில் தப்பா நினச்சோம்னு சொல்லிட்டு அப்பா ஏற்கனவே வீட்டில் இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க பார்த்துக்கலாமா சரியா ஜிம்முக்கு பேபி வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டேஸ் குழந்தை பிறந்தோம்னு சொல்கிறாங்க. நான் வீட்டில் ஒரு மேடிக்கிட்ட பேசிட்டு இருக்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தை பிறந்தா நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் போகலான்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாப் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு டோர் ஓப்பன் ஆகுது. எப்படியாக்க ஜஸ்ட் நார்மலாக ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த டோர் அப்படி ஒரு பாசனை புஷ் பண்ணுறாங்க. டக்குன்னு டோர் வந்து ஒரு மாதிரி சவுண்டோட ஓப்பன் ஆகுது.
ஜெவப்புமே கொஞ்சம் பயந்து போயிடுறாரு. ஜெவப்பு அம்மா ஜெவப்பு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாங்க அங்கே ஒரு பாசனம் அப்படியே கோவத்தோடு இருக்காங்க. இப்போ ஜெவடு அப்பா ஜெவப்பு அம்மா பார்க்குறாங்க. டேம் சொல்கிறாங்க ஹைப்பர் டேம் சொல்கிறாங்க. எங்கள் ஒய்ஃப் என் குழந்தை எப்படி கேட்குறாங்க. என்ன சொல்லி ஜெவப்பு அம்மாவுக்கு மாதிரி என்ன பேச சொல்கிறாங்க. என் குழந்தை என் ஜிம் எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு புரியல. உன் குழந்தை உன் ஜிம்மு அங்கே பாரு ஜிம்முக்கு குழந்தை கொஞ்சம் என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம சட்டை பார்க்குறாங்க. அது உனக்கு தேவையில்ல சரியா. என் ஜிம்மும் என் பேபி எங்கே கேட்குறாங்க. இப்போ ஜிம்முமா புரியல. இங்கே பாரு என்ன சொல்லிட்டு என் ஜிம்மு இப்படி இங்கே வருவான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவக்கா பார்க்குறாங்க எதுவுமே கேட்கல. அவருக்கு டேரக்டாக மேலே போகிறாரு. மேலே போயிட்டு அந்த வீடு ஒவ்வொரு ரூபா ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜெவப்பு அம்மாவுக்கு பயமாருக்கு. என்ன ஜெவப்பு சொல்கிறான் அவன் சொல்கிறாங்க தெரியலம்மா சொல்லி இந்த பக்கம் அந்த ஜெவப்பு நம்ம பிள்ளைங்க ஹீட்டே அங்கே பார்த்து என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஒரு மேட் பார்க்குற தம்பி என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. அவர் எதுவுமே கேட்கல. ஒவ்வொரு ரூபா போகிறாரு. வீட்டு டெரஸ் வரைக்கும் போகிறாரு. அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எந்த ரூமும் ஜிம்மின் இல்லை. அப்புறமா ஜெவப்பு டேபிள் பார்க்குறாங்க. பாருங்க என் ஒய்ஃப் என் குழந்தைங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. ஒழிச்சு வச்சிருக்கோமா எனக்கு புரியல. ஜிம்மின் உங்கள்கிட்ட தானே இருக்கான். ஜிம்மின் குழந்தைங்க உங்கள்கிட்ட தான் இருக்கணும். ஜிம்முக்கு இப்போ குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. குழந்தை பிறந்துச்சு. அவன் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். உங்க இடத்துல இருப்பான் சொல்லிட்டாங்க. அவனுக்கு உங்களோட வேலை இருக்கா இங்கே தானே வரணும் அவன் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ புரியல. என்ன ஜிம்முக்கு குழந்தை பிறந்துச்சா சொல்கிறாங்க. அப்போ குழந்தை பிறப்பு நீ அங்கே என்ன கருங்க அப்படி எங்கே பட்டா கேட்குறாங்க. அப்போ என் தம்பி எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜெவக்கா டே பார்க்குறாங்க. அவன் என் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜெவப்பு மாதிரி இருக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டிவோர்ஸ் பேப்பர் சைன் முடிச்சுட்டு போயிருக்கான். அவன் எங்கே அப்பா இங்கே வரலையா அப்போ கேட்குறாங்க. ஏன் திரும்ப வேறு ஒழிச்சு வச்சுங்களா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜெவ பார்க்குறாங்க. பாரு நாங்கள் அது மாதிரி எங்கள் தம்பி ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி அவன் தப்பும் போல நாங்கள் ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து இங்கே நேரம் வந்து நினச்சிக்க நாங்கள் பார்த்துப்போம். எங்கள் தம்பி பார்த்துக்கணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு அவன் ஏன் ஒய்ஃப் ஓகேவா அவனும் குழந்தைங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா அப்படிலாம் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகப் தட்டே தான் கிடைக்கல. அப்புறம் உங்களுக்கு சுட்டாக தேடிட்டு இருக்காரு. கோயிலில் போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் நமக்கு பயமாக இருக்குது. ஜிம் நம்ம டக்குனு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பர்சன் போயிட்டாங்க. அதுவும் மேடம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என் ஜிம்மி எங்கள் ஜிம்முக்கு பேபி பிறந்துச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் சொல்லிட்டு என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. நல்லா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு துறைக்கு வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஜிம்மி நல்லா இருக்காங்க மட்டும் சொல்லிப்பாங்க. இப்போ தான் முதல் தடவை சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிம்மி வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவருக்கு வீட்டில் இருந்தே குழந்தை பத்துக்கிறதா மட்டும் தான் சொல்லுவாங்க. குழந்தை பத்துக்கிறது மட்டும் ஆமாம் குழந்தை பத்துக்கிறது மட்டும் தான் இருந்தார். குழந்தைங்க சேஃபாக இருக்கணும். குழந்தைங்க அப்பா யாரும் கேட்கக்கூடாது இல்லை அப்படி அந்த ரீசன் அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வீட்டில் ஒரே இந்த டேப் தான் இருந்தார் ஒரே ரூமில். ஆனால் அந்த 9 months ஒரு 9 months ஒன்றாந்து போயிடுவாங்க. ஒரு டைம் கூட பேசவே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு டைம் கூட பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. இவனுக்கு டே வாங்கி சாப்பிட கூட இல்லை. அவரே ஆன்லைன் கூட பார்த்துருந்தாரு. அந்த வண்டியில் தான் அவர் எல்லாமே படிப்பார் அவருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பேபிஸை சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்தார் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயப்படாமல் அப்படி அழுகுது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்பா ஜிம்மன் விருப்பப்பட்ட இல்லை அவர் விருப்பப்படலாம் இல்லை அவருக்கு ஒரு வழி இல்லாமல் தான் இருந்தார் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்படாமல் அவ்வளோ அழுகுது. அப்போ என் ஜிம்மன் சொல்கிறாங்க பேபி எடுத்துகிட்டு எங்கே போனாரே தெரியல. பேபி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போயிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அவங்க கூட யாருன்னா சொல்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு யோன்ஜில் வந்து வந்திருக்காரு. அவர் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்படாமல் டக்குனு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க யோன்ஜில் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் யோன்ஜில் ஃபோன் ஃபுல்லாக ரிங் ஆகுது. எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறோமா என்னாச்சுமா ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. இருப்பா சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிம்ஜில் எடுக்கிறதாவே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக ஒரு டக்குனு அவங்க ஃபோன் பண்ணி அந்த ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா இன்னும் கஷ்டத்தை கொடுக்குது என்னமா சொல்கிறேன்னு ஆமாங்க அவன் இப்படி தான் இருந்திருக்கான்னு சொல்லுவான். அவங்களுக்கு இன்னும் வந்து கோவம் வருது. மேலே ரொம்ப கோவம். ஒரு பக்கம் ஒரு ஜிம்மு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் நம்ம இப்போ ஒரு பக்கம் நம்ம சுகாவும் விஷயம் தெரிய வருது. அப்புறம் சுகாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சுகாவும் ஜெகவும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. அப்படி இருந்து சுகா ஒரு பக்கம் தேடுறாரு. நம்ம ஜிம்மில் அப்பா ஒரு பக்கம் தேடுறாங்க. டே ஒரு பக்கம் தேடுறாங்க. இப்போ டே வந்து ஜேகே கிட்ட சொல்லி ஜேகே ஒரு பக்கம் தேடுறாங்க. அவங்க ஏர்போர்ட்டு ஜங்ஷன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப் சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல. டேக்குனா அப்படி லிட்டரலி அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல வீட்டில் அது நைட் டைம் ஆகுது. அப்படி தள்ள கழிச்சிட்டு உட்காந்துருக்கு. அந்த பக்கம் டேவோட அம்மாவும் வேணும் பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துருக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போதான் அப்புறமா டாக்டர் சொல்ல பார்க்குறாங்க. சரி ஓகே அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு வாங்க கூட்டிட்டு போகிறாங்க. அப்பவே நம்ம ஒயின் சொல்கிறாமா அப்பா இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கிறார். அவர்கிட்ட இந்த பற்றி சடனாக அந்த அதிசயம் சொல்ல நான் சரியாக சொல்கிறாங்க. அவருக்கு தான் சர்ஜரி ஆகிருக்குமா எதுவும் ஆகக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. அது எப்படி நான் மறைக்கிற சொல்கிறாங்கம்மா ப்ளீஸ்மா சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அவர் டாக்டராக அவர் இப்படி சொல்கிறா. இப்போ நம்ம ஒயின் அம்மா சொல்லிட்டு உள்ளே வராங்க. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ நான் ஜிம்மி பே பண்ணி டேட் அப்பா தெரியாது இல்லை அதனால் லைஃப் அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தேம்மா எனக்கு காலில் வந்து சொல்கிறாங்க எங்கே நடக்க முடியும் கொஞ்சம் ஒரு 1 week போனால் நீ நடந்து சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக 1 week ஆஃப்டர் எப்படி ஜிம்முக்கு போய் பிறந்துடும் அப்படியே கிராண்ட் சொல்கிறாங்க. வந்து நான் தூக்கிட்டு வருவாங்க ஹோல்ட் பண்ணுவாங்க ஹேண்டில் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா டே என்ன சொல்கிறாங்க. டே கொஞ்சம் ஒர்க் ஷாப் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு ஏமா உங்க கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பயந்துட்டீங்களா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு சாஜி நினச்சி பயந்துட்டீங்களா இல்லை அழுதுங்களான்னு கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கடையாக சர்வ் பண்ணி ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாங்க ஃபுட் என்ன கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் நான் போய் வாங்கிட்டு ஒரு மஸ்ட்டு போயிடலாம். இந்த பக்கம் டேவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அழுகு வருது. எங்கே போயிட்டு அந்த பையன் பேபிஸ் வீடு எங்கே போய் நாங்கள் எவ்வளோ ஆசையோட கனவோட இருந்தோம் இந்த பையன் எப்படி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழுகு பார்த்து அப்படியே டே பார்த்தா அவர் தேடா
தேடாத இடமே இல்லை. அந்த சேவல் சுட்டி ஃபுல்லாக தேடிட்டாரு. சரி இப்போ அப்படி டயர்டாக உட்காந்துருக்காரு, நடு ரோட்லேயே உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ஜெகே வராங்க, டே அப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, ஜெகே சொல்லிட்டாங்க எங்கேயுமே காண்டா. நான் எவ்வளோ இடத்துக்கு தேடி பார்த்துட்டு அந்த யோசிச்சு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேன்றான் அப்படி சொல்கிறாங்க. டே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அவருக்கு. அப்படியே அவருக்கு இப்போ கார் பக்கத்தில் நிற்குது, அந்த கார் அப்படியே உங்க பஞ்சு விட்டாங்க. அந்த ஹேண்ட் கார் கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி இருக்காங்க, கை கிழிச்சு விட்டுறாதான் வந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க பிடிக்கிறாங்க, ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டி விட்டு ஆஃப் சொல்லிட்டு வந்து டேக் அவளுக்கும் எங்கட போயிருப்பான் அவன் இந்த யோசிக்கவே இல்லைடா, என்னை பற்றி யோசிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறீங்க அவங்க கூட இருக்க வீடு பேசி சமாதானம் பண்ணிக்கலாம்ல, நீ எதனா பண்ணுன்னு சொல்லி நல்லா சொல்கிறாங்க. டே அவனே கேட்பான் சொல்லி விட்டு இல்லை பொறுமையாக பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒயின் சொன்னான் அவன் வந்து இப்போ டிப்ரெஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், அவன் எப்போ உனக்கு இப்போ தெரிஞ்சு நினைக்கிறானோ நீ எப்படி பண்ணுன்னு கேட்கணும் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. நானும் அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். நான் பேச ட்ரை பண்ணேன் ஸ்டார்டிங்கு, அப்போ வந்து டக்குனு ஏஞ்சி போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம பேசினா கோவம் தான் படுவான், அவங்க டென்ஷன் ஆகிடுது, அவங்க டென்ஷன் ஆக பேக்கிறான்னு வாங்கிடா அவங்க பேர் பேருக்கு சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஆடுறாங்க. இப்போ 3 பேர் எங்கட போயிருப்பாங்க, 2 குழந்தை 2 பசங்கடா, என் பையன் அவங்க எங்கிட்ட பையனோட அவங்க எங்கட போயிருப்பான், இப்போ தாண்டா பேபி பிறந்துச்சு எப்படி சொல்லிட்டு பக்கம் டே ரொம்ப ஆடுறாங்க. அவங்க வந்துட்டு நான் ரிவெஞ்ச் எடுத்துலாம் இல்லைடா, அவன் தானே ரிவெஞ்ச் எடுத்துருக்கான் அவன் சொல்லிட்டு பக்கம் ஆடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இங்கே பாரு அவனுக்கு அவ்வளோ பெரிய வழி கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. இல்லைடா சார் அத்தனை பேருக்கு நான் அவமானப்பட்டேன், அதை அப்புறம் யோசிக்கவே இல்லை, நீ லவ் பண்ணுற கூட மனசு மாறவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு உனக்கு மட்டும் ஒரு ரிவெஞ்ச் அவ்வளோ பெருசு இல்லை, உன் அப்பா அம்மா அவனுக்கு அவ்வளோ பெருசு, உன் தங்கச்சி உன் பெருசு, உனக்கு உன் ஃபேமிலியோட பிரச்சனை இருக்கா, அப்போ அவனும் லவ் பண்ணேன் அவன் எந்த தப்பும் பண்ணிடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. டேபிள் தள்ள அடிச்சுட்டு அழுதாங்க, ஏன் அப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு அவள் அவ்வளோ அழகாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது உன் மேலே கம்மி வச்சிருந்த லவ் ட்ரூலா அது ஒரு துணி போடுறது இப்போ ஃபேக் இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயிக்கிட்டே அழகாங்க. ஜெயிக்கு என்ன பண்ண தெரியல, சரி வாட்டி வீட்டு போகலான்னு சொல்லிட்டு இல்லைடா எனக்கு அவன் வேண்டாம் வேலை பண்ணி எங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 days ஆகிட்டு டே வரல சொல்லிட்டு இந்த பக்கம் டே வர கேட்குறேன் எங்கேம்மா டே வரல சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் எமர்ஜென்சி ஒர்க்காக வெளில போயிருக்கான் சொல்கிறாங்க, எங்கே போயிருக்கான்னு சொல்கிறாங்க அது தெரியலப்பா வந்துடுவான் சரியா சொல்கிறாங்க. சரி நீங்கள் இங்கே இருக்கீங்க ஜிம்மில் யார் பார்த்துப்பா சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் மெயிலாக இருப்பாங்க அம்மா மெயிலாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்களே என்ன நீ போயிட்டு பார்த்துக்கோ சார் ஒன்று வாங்கி நீ போய் பார்த்துக்கோ இல்லைக்கா நீ போய் பார்த்துக்கோ 2 பேர் யாராவது போய் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நம்ம கேட்குறாங்க இல்லைங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் போகிறேம்மா சொல்கிறாங்க. சரி போமா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்துடுறா ஒயின் எடுத்துகிட்டே இருக்கா அவ்வளோ ஏற்றுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிம் இந்த மாதிரி போனது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் டேவோட அப்பாட்ட சொல்ல முடியல அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. டேஸ் அப்படி வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் நம்ம டேவோட அப்பா டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்ல அப்பா தேடாத இடமே கொரியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டான் அவர் எங்க இந்த பக்கம் யோஞ்சிட்ட கான்டாக்ட் ட்ரை பண்ணுறாங்க. யோஞ்சிட்டு கான்டாக்ட் பண்ணவே முடியல. யோஞ்சிட்டு அம்மாட்ட ஜிம் நம்ம கேட்குறாங்க எங்கே யோஞ்சுனே ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படி கேட்குறாங்க. அவன் எங்கேயோ ஃபாரின் போன ஒர்க் விஷயமா சொல்லிட்டு எந்த கண்ட்ரி சொல்கிறாங்க கண்ட்ரி நேம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அங்க போக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க யோஞ்சி மட்டுமே இருக்காது ஒர்க் பண்ணிருக்காரு, அவங்க வேறு யாருமே இல்லை. எங்கன்னு கேட்குறாங்க. ஜிம்ல இல்லை நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறது சரி. அதுக்கப்புறம் எங்கே போகணும் தெரிஞ்சுட்டாங்க. இப்போ நான் ஃப்ரெண்ட் எங்கே போகணும் தெரியாமல் போயிடுவோம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டாங்க எப்படி விடுவேன் அவன் வந்து கை குழந்தை 2 குழந்தை வச்சிருக்காண்டா எப்படி அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க தெரியல அங்கிள் அவன் என்கிட்ட போறான்னு மட்டும் தான் சொன்னாங்க, எங்கே போறேன்னு எனக்கு தெரியல என்று சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாரு இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா தேடாத இடமே கிடையாது தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் டே பார்த்து அவர் தேடி இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா கிட்ட வந்துட்டு இப்படி டேவோட உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க இப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி 4 days ஆயிருக்கும். ஜிம்மை வீட்டில் காணும் அவர் உண்மையை சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து 4 days டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. ஜிம்மில் காணும்னு சொல்லிட்டு அப்போ உண்மையை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அவளால் தாங்கிக்க முடியல என்னமா சொல்லிட்டு காமா சொல்லிட்டாங்க. அப்போ கூட அவங்க ஜிம்மில் கோவப்படல. அவன் வந்து ஹார்ட் ஆயிருக்கான் முடிஞ்சு போயிருக்கான் வந்து டே லவ் பண்ணியிருக்கான் அதனால டே கொடுத்த போய் அவனை தாங்கிக்க முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜிம் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. டே வந்து தேடாத இடமே இல்லை கொரியா ஃபுல்லாக தேடிட்டாங்க. எந்த கண்ட்ரிக்கு போனாரு எங்க இருக்கா சொல்ல சின்ன குழு கூட கிடையாது யாருமே இல்லை. அப்படியே டயர்டாயிட்டாங்க. ஆனால் தேடுறது சாப்பிடவே இல்லை. டேஸ் போயிட்டே இருக்கு. அப்படியே வந்துட்டு 3 years ஆகுது. 3 years ஆயிடுச்சு. ஸ்டில் டே வந்துட்டு இன்னுமே பிளாக் ஜிம் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மொயனுக்கு சேர்த்து மேரேஜுமே ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா மாஜ் என்னைக்காவது வந்து ஜிம் வந்த மாட்டாங்க அந்த கிராண்ட் சைடில் பார்த்துட மாட்டோமா சொல்லிட்டு அவங்க இப்படிக்கா ப்ரேயர் பண்ணாத கோவிலே இல்லை அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜெயகோ பார்த்து அவருக்கும் பேபி பிறந்த ஒரு சுகா கூட மாற அவங்க சேர்ந்து வாழ்க்கையோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கூட ஜிம்மில் தேடாத இடமே அவங்க ஜிம்மில் தேடுறது நிறுத்தவே இல்லை. எல்லாரும் தேடி தான் இருக்காங்க ஸ்லீப் வரைக்கும். ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் வீக் ஆயிடுச்சு. எனக்கு அவங்க ஜிம்மில் வந்துட்டு நம்ம விட்டுட்டோம் நம்மள தப்பு இருக்குது. நான் வந்து இந்த பையனை பக்கத்தில் நின்றுருக்கணும். அவன் எல்லாம் தேட சொல்லிட்டு தானே பண்ணேன். அப்படின்னு நான் தான் வந்துட்டு என் பையன் கூட வந்துருக்கணும். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருக்கணும். என் பையனுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பையன் கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இங்கிட்டு நெசம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களுக்கு பெட் பேஷண்டாக மாறுறாங்க. அந்த பக்கம் ஜெயவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு பக்கம் அப்பா தேடுறாங்க. ஒரு பக்கம் அம்மாவுக்கு எழுத முடியல. இந்த டைம் சுகாவும் தேடிட்டு இருக்காரு எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ரூமே இல்லை. அப்போது ஒரு பர்சன் நம்ம டேவோட ஆஃபீஸ் போகிறாங்க. எப்படியே உட்காந்துருக்காரு இல்லை ஹெட் சேரில் சாச்சிக்கிட்டு கம்ஃபர்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு எங்கேதான் போயிட்டு ஏன்னா எனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் கொடுத்த விட மோர் எனக்கு பெயின்ஃபுல் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம டே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வராங்க. டே அவங்க கூப்பிட்றாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப வருஷமா அதாவது ரொம்ப டேஸாக வந்துட்டு ஒரு பர்சன் கூட பிஸ்னஸ்
பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் ஒரு பக்கம், பர்சனல் பக்கம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டேஸாக பர்சன் கிட்ட வந்துட்டு கொலாபரேஷன் பண்ண நினச்சி எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் நாம்ஜூன் ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஓகே சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இது பார்க்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ப்ரொபோசல் அவங்க பிடிச்சிருக்காங்க. சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது பிடிச்சிருக்காமா. அவங்க வந்து ஓகே சொல்லிருக்காங்க. நம்ம வந்து போகலாமா போயிட்டு பேசிட்டு வரலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. வா போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி சொல்கிறாங்க. எங்கே இருக்காங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க நேம் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்ட் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்ட் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டே நம்ம காயின் கிளம்புறாங்க ஒரு ஐஸ்லாண்டுக்கு. அந்த ஐஸ்லாண்டில் பார்த்தாக்க ஒரு தனி ஒரு ஃபேக்ட்ரி கடை ஓகேவா. அங்கே ஒரு ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான தனி ஒரு ஹோம், எனக்கு தனி ஒரு ஐஸ்லாண்டில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு, அது ஷிப்பில் தான் அங்கே போக முடியும். அப்படி ஒரு பிளேஸில் தான் ஒரு அழகான வீடு காமிக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மிஸ்டர் கிம் நீங்கள் சொன்னீங்க கொலாபரேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், மெயில் பண்ணிட்டு அவங்க செக்ரட்டரி அதை பார்த்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம கூட கொலாபரேஷன் ரெடியாக இருக்காங்க. வராங்க சொல்கிறாங்க. வரல ஆமாம் சரி ஓகே அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாஸ் வராங்க. நம்ஜுன்னு சொல்கிறாங்க. சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு அன்னைக்கு நான் ஒரு பேப்ஸில் கூட்டி அவன் பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. பார்க்க போகிறீங்க. ஆமாம் நாங்கள் போகிறேன்டா சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே மற்ற நீ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. எனக்கு வீடு ஆஃபீஸ் எல்லாம் பக்கமாக இருக்குது. அதனால தான் இப்போ ஃபைனலாக அவர் வந்துட்டு அந்த ஜின் வந்து வராங்க. அவங்க பார்த்தா 2 பாய் பேப்ஸ் போய் கூட பண்ணிச்சுருக்காங்க. ஜின்னும் அப்படி கூப்பிட்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜெய்மீன் மின்மின்னு சொல்கிறாங்க. இந்த வா ஜின்னும் இவன் வந்துட்டு சண்டை போகிறான் சொல்கிறாங்க. நீங்கள் சண்டை போகக்கூடாது சரியா சொல்லுவாங்க. அம்மாவை சொல்லியிருக்கானே சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னாங்க பாரு கேட்க மாட்டாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு கிட்ட வராங்க. மீன் இங்கே பாரு சொல்கிறாங்க. நீ தான் அண்ணன் ஜெய்மி தான் தம்பி, நீயே விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. பாருங்க நீ தர மாட்டேங்க எந்த தான் சொல்கிறாங்க. அது கொடுக்கும் சரியா சொல்கிறாங்க. அம்மா வந்து கோவப்படுவோம் சரியா சொல்கிறாங்க. அம்மா வந்து கோவப்படுவாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க போய் சொல்லியிருக்காங்க. திரும்பி பார்த்தாக்க அவ்வளோ அழகாக நடந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா வர சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. மம்மா சொல்லிட்டு அந்த கையில் சொல்லிட்டு இவர் யாராவது சட்டை போட்டுருப்பாங்க. ஒரு 2 பேர் இருக்காங்க. அதை கீழே போட்டு ஓடி போய் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் அவங்க 2 பேரும் கொஞ்சம் பண்ணி 2 ஹேண்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ 2 பேர் ஓடி போய் பிடிக்கிறாங்க. அவங்க முட்டுக்கிறாங்க. என்ன தெரியலாம் சொல்கிறாங்க. அம்மா நீ எங்கே போயிட்டேன் சொல்கிறாங்க. ஒர்க் இருந்துச்சு போயிட்டு வந்தேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஃபேக்ட்ரி ஒர்க் இருந்துச்சு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மி தான் கூப்பிட்றாங்க. ஜிம்மி யாங்க சொல்கிறாங்க. டே உன் பசங்களாம் சிக்கன் சத்தியமாக பொழுதுபோக்கே போர் அடிக்கிற சொல்லி காமெடி பொழுதே போகாதா சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்க ஆமாண்டா எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க இவ்வளோ அழகாக வளர்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தானே என் குழந்தைங்க வந்து இன்னும் கை குழந்தைக்கிட்டு வந்த ஐஸ்லாண்டுக்கு நீங்கள் தான் வந்துட்டு இவ்வளோ அழகாக எனக்கு இவ்வளோ அளவுக்கு யார் கொடுத்து என் குழந்தைங்களை அழகாக பார்த்துக்கிட்டீங்க. இவன் உங்கள் குழந்தைங்க வளர்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன்னா நான் பண்ண மாட்டேன் உன்னை தம்பி தான் பார்க்குறேன் நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீ நம்பிக்கைக்கு வேண்டிய ஒரு பையன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ஜெயோப்படைய ஃப்ரெண்டோட அதான் நம்பிக்கை நம்பிக்கை ஃப்ரெண்டு ஜெயோப்பட தம்பி நீ அப்படிக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடும். மணி யார் எங்களோட ரிலேட்டிவ் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன். இருந்தாலும் சொல்கிறாங்க. பாரு உனக்காக நாங்கள் இருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை எங்கள் நீங்கள் பண்ண பெரிய விஷயம் உங்கள் வீட்லேயும் கூட வீடு கொடுத்து ஸ்டே பண்ண சொல்லி எனக்கு ஜாபும் போட்டு வருது எல்லாமே சொல்கிறாங்க. டே நீ ஜாப்க்கு வந்துருக்கடா நீ தான் எங்களுக்கு தெரியுது நம்பிக்கைக்கு நீ தான் சொல்லிட்டு தெரியாமல் வந்துருக்கு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நீ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா. டேஸ் ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு ஆன்லைனில் நேரில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ சிச்சுவேஷன் வந்தப்போ நீ தான் எனக்கு தெரிய வருது. செகண்ட் குழந்தைங்கள வந்து கொண்டு அப்படியே விட்டுற முடியுமா அதை சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பிக்கை 2 குழந்தைங்களும் அவ்வளோ பாசம் தெரியுமா வந்து ஏதோ அவனோட குழந்தைங்கள பார்க்குறேன். நானும் அப்படி தான் பார்க்குறேன். அவனோட குழந்தைங்களை அங்கே பார்க்கவே எங்களோட குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. ஆமாம் சின்ன ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. அப்படியா ஆனால் சின்ன சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க சொல்லிட்டு அம்மா சொன்னால் கேட்பீங்க. என்னதான் கூட ட்ரை பண்ணாலும் நீங்கள் அம்மா சொன்னாலும் கேட்குறீங்க 2 பேர் தான் சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. ஐ லவ் மை மம்மா 2 பேருமே சொல்லிட்டு சேம் டைம் 6 பண்ணுறாங்க. அங்கே ஜிம்மில் ஓகேவா அப்போ ஜிம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் சேர்க்க போகிறேன்னா எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தைங்க வந்து கையில் வச்சுட்டேன்னா எனக்கு அது சொல்லிட்டாங்க. அதுக்காக பண்ண முடியாது ஸ்கூல் அனுப்பி தானே ஆகும். எனக்கு தான் ஜூனும் ஜூனும் அப்புறம் நம்ம ரம்ஷி பார்க்க போகிறதுப்போ அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வளர்றப்போ அப்புறம் அவங்க ஸ்கூல் போகிறப்போ உங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தா ஏன்டா ஸ்கூலில் விட்டுறாங்க கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. என்னங்க ஏன் சொல்லிட்டு ஆமாண்டா ஸ்கூலில் எப்படி தான் சமாளிக்கிறாங்க பிள்ளைங்க பாவம் என்னை போட்டு பாடா படுத்துதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் பார்க்குறாங்க. எனக்கும் ஜூன் மாதிரி அப்பா வேணும் சொல்லி பேபி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா என்னை போட்டு ஆட வேணுமாம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு மாதிரி இருக்குது. என் ஜிம்மே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டைம் கூட டேவை பார்க்கணும்னு நினைக்கலையா நீ டேவை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணிக்கு ஏமாத போயிருக்கேன் ஓகேவா. அதே மாதிரி தப்பா என் பசங்க லைஃப் அதை தப்பு நடக்கூடாது நினைக்கிறேன். என் பசங்களுக்கு புரியல இப்போ ஏன் அவங்க அப்பா அவங்க விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வளரட்டும் ஓகேவா கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கிறேன்.
புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்க அதெல்லாம் தெரியும், அவங்களுக்கு புரிய வேண்டிய வயசில் புரிய வைப்பேன். அப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க, சரி நான் ஏன் உங்களை ஆட விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன விட்டு எடுக்கிறாங்களோ அப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி ஆமாம், இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன குழந்தைங்கள வளர்க்குறேன். எனக்கு என்ன குழந்தைங்களாம் என்ன ஒரு அம்மாவாக நான் என் குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே பெஸ்ட்டாக கொடுப்பேன். அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் என்னோட சுச்சுவேஷனை சொல்கிறேன், யார் மேலே தப்பு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, கண்டிப்பாக அவங்க கூட தான் இருப்பாங்க. அதை சொல்கிறாங்க அவங்களோட அடை பற்றி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அடை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நீ எவ்வளோ அவங்கள சந்திச்சு அவங்களோட அடை எந்த இன்ட்ரெஸ்டோட உங்களை வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுனாக்கா எங்களால் தேங்க்யூ ஒரு ஸ்டோரி கேட்குறப்போ அப்போ வந்துட்டு இதெல்லாம் தெரிய வந்துச்சாங்க. கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க அக்செப்ட் பண்ணி போட்டாங்க. எனக்கு அவங்க அடாவே நினைக்கிறாங்க. எனக்கு நம்பிச்சு வந்துட்டு அவங்க 2 பேர் கூட ஜூன் கூட நம்பிச்சு ப்ளே பண்ணுறது பார்த்து ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேரும் நம்மளுக்கு டாடா தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ படுற கஷ்டம் உன்னோட அவங்க இருக்கவே மாட்டாங்க, சரியா அப்படி சொல்கிறாங்க. ஆசைப்பட்டு கஷ்டம் தெரிய வந்துச்சாங்க. கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களா தான் கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. எங்க பார்க்குறாங்க, ஒரு உங்க டேரக்டா கொடுத்தா நீங்கள் போயிருங்களா கேட்குறாங்க. அப்போ நீனே சொல்கிறாங்க, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் கூட போகிறீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் போக மாட்டேன், நீ இல்லாமல் எங்கே போக சொல்கிறேன் பேபிஸ் கேட்குறாங்க. நீங்கள் தானே கேட்குறீங்க டேடா வேணும்னு சொல்லி போங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த தான் நீங்கள் டேடா கூட இருப்போம்னு சொல்கிறாங்க. டேடா எங்கே இருக்காரு அப்படி சொல்லி ஜிம்மி பேபி கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேணும்னு நினைக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க, நீ இருந்தால் தான் நாங்களும் இருப்போம்னு சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன், நீங்கள் யாரும் சொல்லுங்கள், உங்கள் டேரக்ட் ஒன்று கொடுத்துட்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ இல்லாமல் நாங்களே இருக்க மாட்டோம் அப்படி சொல்லி பேசுவோம். ஜிம்மி நெக்கில் போய் படுத்துக்கிறாங்க. டைட்டாக அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டு நெக் அப்படி டைட்டாக இருக்கிறாங்க 2 பேருமே. ஜிம்மி பார்க்குறாங்க, நீ தானே சொன்ன டேடா வேணும் சொல்லிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, பேபிஸ் பார்க்குறேன் போக மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ இந்த மின்மின் தான் அப்படி சொல்கிறான். ஜெமின் பார்க்குறேன் நீ எல்லாமே எடுக்க மாட்டேன் டேடா வேணாம் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறான். அந்த மின் மட்டும் டாடான்னு கேட்பான். ஜெமின் பேபி வந்து அவன் டாடான்னு கேட்கவே மாட்டான். அவனுக்கு ஜிம்மி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்கிறான், அம்மா நீ எல்லாமே இருக்க மாட்டேன், நீ தான் எனக்கு வேணும் டேடா வேணாம் பேபி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குற மின் நீ மட்டும் போறியா சொல்லிட்டாங்க. நீயும் கேமிங் எல்லாமே இருக்க மாட்டேன் சரியா, எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜிம்மில் நெக்கில் படுத்துருக்காங்க. போச்சொல்லாத சொல்லிட்டாங்க. நீ தானே கேட்டேன் சொல்கிறாங்க. தெரியாமல் கேட்டுட்டேன் பேபி சொல்லிட்டு. அப்போ ஜிம்மி பார்க்குறேன் டே, ஆனால் குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தான் பெருசாக வந்தாலும் வச்சுக்கேன், நீ எவ்வளோ பெருசாக வந்தாலும் நீ சொல்கிறதானே அவங்க கேட்பாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் அப்படியே சொல்லிங்க. ஆமாம் 2 பேரும் அவங்க வீடியோ வச்சிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அட்டாக் பண்ணி தராங்க. வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. இல்லை சின்ன பார்க்கு கூட்டிப்பாருன்னு சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்க ஒர்க் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா, நம்ம கம்பெனியில் வா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ 4 பேர் அந்த பார்க்க ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப 2 பேர் ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், எனக்கு இன்னும் சின்ன வயசுல அந்த பையன் அந்த லைஃப்பை தொலைச்சிருக்கானே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒரு பையனை நம்பி லவ் பண்ணி அந்த லவ் அவ்வளோ அழகாக மூணாக இருக்குது. அப்படியே அந்த பையன் ஜஸ்ட் ரிவெஞ்சன் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இப்படி ஒரு பையன் கிட்ட அவன் ரிவெஞ்சன் சொல்ல முடிச்சிச்சு. ஏன்னா ரிவெஞ்சன் எப்படி வந்து அவன் எடுக்க முடிஞ்சது. அவங்க ஃபேமிலி தப்பானது கூட இருக்கட்டும், ஜெய் தப்பானதாக இருக்கட்டும், இல்லை சுகா தப்பு யாரும் தப்பிட்டு போயிருக்கட்டும், இவன் தப்புனா அப்படி சொல்லிட்டு ஜின்னுக்கு அது கொஸ்டின் வந்து இருக்குது. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணுறதுக்கு அவன் கண்டிப்பாக ரிகரெட் பண்ண தான் போகிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பேபிஸ் கூட அவ்வளோ ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க, அவ்வளோ அழகாக கியூட்டாக ஸ்மைல் பண்ணிருக்காங்க. இப்போ ஜின்ன ரொம்ப எடுத்து கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அதுக்கு ஆயுண்டேவும் அந்த ஐசாக ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ போய் நாங்கள் வந்து அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அவங்க 2 பேர் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவள் என்ன நம்ஜனுடைய செக்ரட்டரியா ஓகே, அவங்க பேர் ஸ்டெல்லா. அந்த ஸ்டெல்லா வந்துருக்காங்க. வெல்கம் ஸ்டெக்கின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் முடிச்சு சொல்லிட்டு 2 பேருக்கும் புக்கே கொடுத்து வர வைக்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு போட்டில் தான் வந்திருக்காங்க. போட்டில் வந்து இந்த இடத்த கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க கூட்டிகிட்டு வராங்க. வாங்க ஆஃபீஸர் சார் இருக்காரு, என்ஜாய் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இன்டர்வியூ பார்க்குறாங்க. இது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ஐஸ்லாண்ட் தான் சொல்லிட்டு ஆமாம் சார் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்துட முடியாது சொல்கிறாங்க. ஓகே எப்படி சொல்லிட்டு இவங்க வரும்போது நான் செக் பண்ணியிருப்பாங்க. அவங்க செக் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக இவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு மிக ஒரு பிக்கஸ்ட் ஃபேக்ட்ரி. எனக்கு இப்போ உங்கள் தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த ஃபேக்ட்ரியை தான் அவங்க வாங்கணும். அதுக்காக தான் இப்போ ரம்ஜன் தான் கம்பெனியில் சிஇஓட ஓகே, அந்த ஃபேக்ட்ரியோட சிஇஓ அவர் தான். இப்போ நம்ம பக்கம் இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வரும்போது ஒரு 2 பேர் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே. இப்போ அவங்க செக்ரட்டரி பார்க்குறாங்க, மேனேஜருக்கு இப்போ டேரக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. சார் ஓகே பிஸியாக இருப்பார் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கம்மின் சார் சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு எஸ் கம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க உள்ள போகிறாங்க. பார்த்துருக்காங்க அவ்வளோ அழகாக ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. நம்ம அவ்வளோ இப்போ ஒரு கோல்டு லுக்கு செம்ம ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அவர் நம்பிட்டு ஓகேவா. இப்போ நம்ம இவங்க உண்டாச்சுறாங்க. சார் அந்த மிஸ்டர் கிம் வந்துருக்காரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி நினச்சிக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஹைஸ்ட் மிஸ்டர் கிம் 2 பேருமே கிம் தான். 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறாங்க. உட்காருங்க சார் 2 பேரும் உட்காருறாங்க. இப்போ நம்ம செல்லில் பார்க்குறாங்க. சார் அப்படியே ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்களோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்தேன் இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு ரொம்ப டேஸ் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ் சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நான் எங்கள் ரிவ்யூலாம் எல்லாமே நான் பார்த்தேன் சொல்லிட்டாங்க. சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லிட்டு அவங்க மெட்டீரியல்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சாம்பிள் மட்டும் காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் இருக்குது.
ட்ரை பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர்ஸ் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக குவாலிட்டி பண்ணுவோம். அவ்வளோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ லோக்கல் பிராண்டு மிக்ஸ் பண்ணாக்க ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப பியூர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இதில் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த ஃபார்மல் மெத்தடில் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்போ சொல்லிட்டாங்க. லாஸும் ஆகாது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனில் அவங்க இப்போ நம்ம ஸ்டெல்லாம் வராங்க சார் நாங்கள் சொல்கிறாங்க. அப்புறமா நம்ஜுன்னு பார்க்குறாங்க. எங்கள் மேனேஜர் சொல்கிறாங்க அவங்க பிஸியாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் சைன் பண்ண முடியும், எனக்கு அவங்க தான் கான்ட்ராக்ட் அவங்க தான் ரெடி பண்ணணும் சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டெல்லாம் போய்ட்டு வெளியே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த பர்சன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிமி சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஸ்டெல்லா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது ஒரு கான்ட்ராக்ட் சைன் ரெடி பண்ணணும், நீங்கள் வரீங்களா சொல்கிறாங்க. அது வரேன் சொல்லிட்டு ஜிமி தான் நான் சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா ஏன் நம்பிட்டு சொல்லணும் தானே பேபி ஸ்கூல் ப்ளே பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம், என் ஒர்க்குன்றது வேறு பர்சனல் வேறு சொல்லிட்டாங்க. சரி போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜெமீன் சொல்லிட்டாங்க. அம்மா இங்கே போகிற சொல்கிறாங்க. அதுவா நம்ஜூன் அங்கிள் இருக்காங்களா? ஜூன் அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜூன் வந்து ஜூன் அங்கிள் கூப்பிட்றாங்க. என்ன போவா ஒர்க்கு வந்துச்சு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண 2 பேரும் அனுப்பி கேட்டுருக்காங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்காது, நான் போயிட்டு மம்மா வந்துடுறேனே சொல்கிறாங்க. ஜின்னு கூட ப்ளே பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை மம்மா போகாத சொல்கிறாங்க. இல்லை தங்க இப்போ வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. அப்போ என்ன கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை ஓகே இங்கே இருங்க, இங்கே ப்ளே பண்ணுங்க. ஓகே நான் சொல்லிக்கிற ஃபேக்ட்ரியில் ஒர்க்கெலாம் சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. மம்மா ப்ளீஸ் மம்மா நோ சரி அங்கே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் இப்போ அப்படியே பேபிஸ் வந்துட்டு ஜின்னுக்கிட்ட எப்படி சமாளம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்கள்ட்ட பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. ஜின்னு பார்க்குறது சரி அம்மா வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு என்ன சொன்னா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லல அப்படி சொல்கிறாங்க. ரெண்டு சண்டைக்கு வந்துடுறாங்க என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த பசங்க கிட்ட இப்போ நான் ஜிம் போகும்போதே ஒரு மாஸ்க் கட்டு வேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ஃபேக்ட்ரியில் போகும் மாஸ்க் போடுவார் எப்போவுமே. எனக்கு ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் அது ஒத்துக்காது. அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ அந்த அலர்ஜி ஆகும். அந்த டஸ்ட்லாம் போட்டாக்க இப்போ ஜிம் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட்ரி டாக்டர் ஜிம் பண்ணாக்க மாஸ்க் போட்டு போயிட்டு இருக்காங்க. அக்கா அவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் டேரெக்டாக போயிட்டு அவர் கேபின் போகிறாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு இந்த கான்ட்ராக்டுக்காக ஃபைல்ஸ் ரெடி பண்ணிப்பாங்க. ரெடி பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணிட்டு உள்ள வந்துருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டெல்லாம் பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே கமின் சார் சொல்லிட்டாங்க. எஸ் கமின் சொல்லிட்டு ரெடி பண்ணி போகிறாங்க. அப்புறம் நம்பிச்சு பார்க்குறாங்க. ஜிம் வண்டியா சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மின் டைம் கேட்டது உங்கள் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஆட்டுக்கு அப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. காய் டக்குன்னு ரெடி பண்ணிட்டா காயை நம்ம டேபிள் அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஆனால் ஹைட் வெயிட்லாம் பர்ஃபெக்டாக அந்த ஃபேஸ் லுக்லாம் தெரியுது. அவங்க ஹேர்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எஸ் அங்கே ரெடி பண்ணிட்டா சொல்லிட்டு ஜிம் தான் இப்போ நம்பிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. பிஸியாக இல்லையா கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க லேபிஸ்க்கு ப்ளே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை என்ன ஒர்க்குன்ற வேலை எனக்கு காசுன்றது வேறு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. தட்ஸ் ஃபை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒன் செகண்ட் ரெடி பண்ணுங்க சொல்லிட்டாங்க. நீ ரெடி பண்ண தேவையா சொல்லிட்டாங்க. இல்லை ஒன் செகண்ட் ரெடி பண்ணி பாருங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்பி ரெடி பண்ணி பார்க்குறாங்க. எப்படி பேசி ரெடி பண்ணுறாங்க. அப்படியே டேவும் நம்ம காய்க்கு ஸ்டன் ஆயிடுறாங்க. எனக்கு காய்க்கு தெரிஞ்சிருக்கோங்க. காய் ஃபார்மில் இருந்திருப்பாரு அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. வந்து அப்புறம் சொல்லியிருப்பாங்க நம்ம ஜெயிக்க எல்லாத்தையும். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இவன் தான் ஜிம்மின்னு சொன்ன பையன் நான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அந்த டே சொன்ன பையன் ஜிம்மின் இவன் தான் நான் சொல்கிறாங்க. டே இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. அவர் நம்பவும் இல்லை. அதே ஐஸ் அந்த மாஸ்க்குள்ளே இருக்க அந்த ஐஸை பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மன் ஸ்டீலாம் பார்க்கவே இவங்க 2 பேரையுமே. இப்போ அவர் நம்பிச்சே பார்த்துருக்காங்க. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நம்பிட்டே அப்படியே எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சு நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டெல்லாம் பார்க்குறது என்னாச்சு சார் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி விட்டாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேவை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி தெரியாத மாதிரி காமிச்சு நின்றுருக்காரு. அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துருக்காங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காய் டக்குன்னு டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஆனால் டே காயோட ஹேண்ட் தட்டி விட்டு ஜிம் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அவர் ஃபேஸில் போட்டுக்கிற மாஸ்க் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஸ்டெல்லாம் பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க எங்கள் மேனேஜர்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவர் டக்குன்னு அந்த பொண்ணு முன்னாடி வந்துடுறா. நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க பாருங்கள் ப்ளீஸ் கொடுத்தாருங்க சொல்கிறாங்க. நோ சார் அவங்க எங்கள் செக்ரட்டரி எங்களோட மேனேஜர் ஓகேவா, நான் ஒரு செக்ரட்டரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு மிஸ்டர் கிம் டே அவங்க என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மி 6 கிட்ட வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இங்கே பாரு எங்கிட்ட குழந்தைங்க டே கேட்குறாங்க. அப்புறம் நம்ம நம்பிச்சு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு அவங்க ஏன் குழந்தைங்க அவங்க 2 பேரும் அவங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கு செம்ம கோபம். அவர் ஜிம்மில் அந்த ஹிட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஸ்லாப் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். அந்த கோவத்தை தான் ட்ரை பண்ணுறாரு. அந்த பக்கம் நம்ம நம்பிட்டா நம்ம டேவை புஷ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ நான் நம்பிச்சு பார்க்குறாங்க. பாருங்க டே பார்க்குறாங்க. பாருங்க இது எங்கள் பர்சனல் ஓகேவா, நீ இன்டர்வியூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாரு அவன் ஏன் பிரதர் என்னோட பிரதர் ஓகேவா, அவன் வந்து ஜஸ்ட் மேனேஜர் மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் மேனேஜர் மட்டும் கிடையாது, ஃபேமிலியோட பர்சன் பிரதர் ஓகேவா, உனக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. யாங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு அவன் தான் யாங் டே மீ சொல்கிறாங்க. அதான் மீன் தான் யூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. மீன் அந்த நேம் தான் யூஸ் பண்ணிப்பாரு. அதான்
சொல்லிப்பாரு. அவன் தான் பி சொல்லிட்டாங்க, யார் உங்கள்கிட்ட நேம் கூட போய் சொல்கிறாங்க, அவன் நான் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஆமாம் ஜிமின் சொல்லிட்டாங்க. பட் நம்பிக்கு பயங்கர கோவம் வருது. நம்பி பார்க்குறேன் அப்படின்னு கூட பிஸ்னஸ் வேறு பர்சன் வேறு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்காது. சார் ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாருங்க மிஸ்டர் கிம், நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா தானே வந்தீங்க, பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா, அப்புறம் பார்த்துக்கலாம் பர்சன் அப்படி சொல்லிட்டு கம்பெனி விட்டு விட பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. செம கோவத்தில் இருக்காரு. இந்த பக்கம் டேக்கு பயங்கர கொஞ்சம் இல்லை கூட்டு இவங்க தான் ஃபாரின் கண்ட்ரில் தெரிவித்து இருப்பாரு. அவங்க கொரியாவில் ஃபாரின் பட்டு நம்ம யோசிச்சு சொல்லிப்பாங்க. அப்போ ஃபாரின் தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அங்கே தெரிவித்து எல்லா கண்ட்ரியும் கொரியாவில் வந்துட்டு இவங்க சேல் சொல்லி மட்டும் தெரிவிப்பார். அவர் எங்கே தெரிவிக்க மாட்டார். அவர் இப்போ அவருக்கு அப்படி இருக்கவங்க ஒரு இதே கொரியாவுக்குள்ள தான் இருக்காங்க, ஒரு ஐஸ்லாண்டுக்குள்ள இருக்காங்கன்றதை ஏற்றுக்க முடியல. காய் பார்க்குறாங்க ஏ கொஞ்சம் அமைதியாக எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அங்கே பாருங்க சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சார் பிஸ்னஸ்லாம் சைன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் சார் ஓகே அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இல்லை நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க இது ஆஃபீஸ் ஓகே ஆஃபீஸ்க்கு நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அவர் ஃபேக்ட்ரி போய்ட்டு வரும்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வரவே இல்லை. அந்த பக்கம் நம்பி பார்த்தா ஜிம்மில் பேக்டர் வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குற ஜிம் என்னாச்சு கேட்குறாங்க, எனக்கு பேசுவாங்க நம்ம அம்மா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பயங்கர தேவைப்படுறாங்க பயமா இருக்கேன். அவங்க வெப்சைட் பிடிச்சி கேட்குறாங்க அவங்க எப்படி இங்கே வந்தால் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஏன் ஜிம் செக் பண்ணல சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை செக் பண்ணவே முடியல. எனக்கு அந்த கொலாபரேஷன் கம்பெனியில் இருந்தனால அவங்க பார்க்கவே இல்லை. இதுமாதிரி செக்ரட்டரி தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வருது சொல்லிட்டு கார்பரேஷன் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலாக ரெடி பண்ணி பார்த்தாங்க. மற்றபடி அந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக அவர் பார்க்கவே இல்லை. யாரோட கம்பெனி சொல்லிட்டு அவர் யோசிக்க கூட இல்லை. இப்போ சொல்லவும் இப்போ நம்ம ரஞ்சித் குமார் இருக்குது. இப்போ நம்ம அவசரப்பட்டு சென்ட் பண்ணிட்டோமே சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தான் வர சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சொல்லவும் ஜின்னு பார்க்குறேன் என்னடா பண்ணிடுவாங்க, யார் அது நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஞ்சித் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. வீட்டு டோர் வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சிருக்கோம். ஜின்னு பார்க்குற யார் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்துருக்காங்க. டேவும் காயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு பிறகு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே டக்குன்னு ஜின்னோட ஆடு தட்டுக்குள்ள வராங்க. ஏன் நீ யாரை சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. பார்த்தா ரெண்டு குழந்தைங்க ஜிம்மோட டேஸ் வைப் பண்ணிருக்காங்க. பேக் சைடு வீட்டில் தான் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் மம்மா அழாது மம்மா என்ன ஜிம்மம்மா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாங்க. அப்போ ஜிம் ரொம்ப தெரிஞ்சு விளையாடுறாங்க. பாரு மம்மா அழாதங்க பாரு அப்படி ரெண்டு பேரும் குட்டி குட்டி ஹேண்ட் வச்சுட்டு டேஸ் வைப் பண்ணுறாங்க. அப்படியே அப்படி நின்றுறாரு எதுவுமே சைடில் அப்படியே நிற்கிறாரு. எனக்கு அது குழந்தைங்க பேக் சைடு வியூ பார்க்குறப்ப அப்படின்ட்டு இவர் பார்க்குற மாதிரி இருக்கு. அவருக்கு அவர் சின்ன வயசு ஃபோட்டோட பேக் சைடு திரும்பி இருக்காரு ஃபோட்டோவில். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ப அதுக்கப்புறம் பேசவே இல்லை. காய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்பிட்டு எஞ்சி பார்க்குறாங்க. பாரு உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அங்கே பாருங்க நான் பண்ண தப்பு தான் ஓகேவா. எனக்கு கோவம் எனக்கு அவன் மேலே கோவம் சரி அதான் டக்குனு அந்த மாதிரி நான் ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு இதில் இறங்கிட்டேன் ஓகேவா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட் ஆஃப் கேளுங்க. எனக்கு குழந்தைங்களை தேடிட்டு இருக்கேன் 3 வருஷமா பாய்த்து முடிச்சபோது பாய்த்து தேடிட்டு இருக்கேன் சொல்லி புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க இங்கே பாரு சொல்கிறாங்க ப்ளீஸ் அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது நம்பிட்டு தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ பேச புரிய சரியா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எதனால் அவனுக்கு வந்து சொல்லிட்டு போய் பேச புரிய சரியா சொல்கிறாங்க. எங்களை பேச புரியறதுக்கு என்ன எங்கே இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டேவனும் ஜெமின் பார்க்குறேன் அதான் மின்மின் ஜெமின் பார்க்குறாங்க. ஜூனும் சொல்கிறாங்க ஜூன் பார்க்குறாங்க என்னடா என்னம்மா சொல்லி என்ன பாசம் கேட்குறாங்க. மம்மா அழறாங்க யார் மம்மா அழ ஜாஸ்திட்டு அவங்க தான் சொல்லி பாயிண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா ஃபேஸ் அப்படியே டிட்டோ டேவோட ஃபேஸ் தான் செம்மைக்கு விட்டு அழகாக இருக்காங்க. கொஞ்சம் ஜிம்மோட ஃபேஸ் கொஞ்சம் மிக்சட் ஆகிருக்கும். இவ்வளோக்கா நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு ரவி ஷேப்பில் ஒரு ஃபேஸ் இருக்குமா அந்த பசங்களுக்கு ஐஸு நோஸ்லாம் பார்க்க டே மாதிரி இருக்கும். லிப் கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் சிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரவுண்டாக லைக் கொஞ்சம் ஜிம்மு ஃபேஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ டே பார்க்குற ரெண்டு பேரும் அந்த ஃபேஸை பார்த்துக்கப்புறம் டேவில் பேசவும் முடியல. அப்படியே நீட்டு பண்ணி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுற கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க நான் டே பார்க்குறாங்க என்ன அப்படி பண்ணேன் குழந்தைங்க எல்லாத்தையும் பிரிச்சா டே அழறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க கிட்ட பார்த்துங்க பாரு நீ தான் அம்மா அழச்சியா சரி 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டேவை அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு அடிக்காது சொல்கிறாங்க. பாரு ஏன் அம்மா அழ வச்சா நீ யார் எங்கேருந்து வந்தேன் பேட் பாய் அப்படி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குற பேட் பாய் சொல்கிறாங்க. பாரு பேட் பாய் எதுக்கு அம்மா அழ வச்சா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடிக்கிறாங்க. என் அம்மா யார் அழ வச்சா அவங்க பேட் பாய் தான் ஓகேவா. அங்கே பாரு நான் அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த குட்டி குட்டி ஹாண்டா அடிச்சிட்டு இருக்காங்க. டேப்பை 2 பேரும் ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் விட்டு யார் நீ விட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு அப்படியே அழகு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஹயாம் சொல்கிறாங்க. அங்கே பாட்டு அந்த பேச புரிய சரியா சொல்கிறாங்க. குழந்தைங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேமின் சார் மன்னிச்சுக்கோங்க டேமின் மின்மின் ஜேமின் எப்படி சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க மாமா இவனை விட்டுச்சில்ல மாமா பிடிச்சிக்கிட்டான் 2 பேரும் பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு அவங்களோட டேடா எனக்கு கேபிஎஸ் சொல்லிட்டு மின்மின் நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அவங்க டேடா சொல்கிறாங்க. இவன் டேடா சொல்கிறாங்க அம்மா வள வச்சுட்டு எனக்கு வேணும் டேடா எட்டு போக சொல்லிட்டு பேபிஸ் தான் 2 பேரும் டேவோட ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. நீட் பண்ணி ஹக் பண்ணி அப்படியே அழகாங்க. அப்போ அந்த பக்கம் ஜெமின் பார்க்குற விட்டு மம்மாட்ட போகணும் நீ விட்டு எனக்கு வேணாம் நீ வேணாம் பேபி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரொம்ப அழகாங்க ப்ளீஸ் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கேளுங்கடா
ப்ளீஸ் தமாசை கட்டி கெஞ்சுறாங்க. அந்த பேபிஸ் வந்துட்டு என்னை விட்டு நீ வேண்டாம் எங்களுக்கு, நீ விட்டு போ அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் மின்மிண்டா உங்கள் பாரு நீ தான் டேடா வா சொல்கிறாங்க. ஆமாம் நீ மம்மா எதுக்கு அழ வச்ச, ஏங்க வந்து அவனை யார் வர சொன்னா பேபி கேட்குறாங்க. அப்படியே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. டேடா வேணா வா சொல்லி கேட்குறாங்க. நீ வேணா எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு பேபிஸ் தள்ளுறாங்க. இது 2 பாட்டு எங்கே முடிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாட்டு வந்துட்டு நாளைக்கு போட்டு ஃபைனலாக முடிச்சிடறேன். ஓகே, பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்.